அத்தியாயம் 6. 2 வருடங்களுக்கு முன்பு. நிலாவை பார்த்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஓடியிருந்தும் அவளது ஞாபகங்கள் அடிக்கடி வந்து சீண்டிக் கொண்டேதான் இருந்தன. அன்று அவளை பற்றி கல்லூரியில் அரசல் புரசலாக விசாரித்தவனுக்கு அவள் பெயர் நிலா, 1ஆம் ஆண்டு ஃபேஷன் டெக்னாலஜி படித்து வருகிறாள் என்பது மட்டுமே தெரிய வந்தது. முதலில் ஒரு பெண்ணை பார்த்த உடனே பிடித்து போக ஆடவனின் மனதில் வீடு கட்டியே தங்கிவிட்டாள் பெண்ணவள். அவளை அதற்கு பிறகு அவன் பார்க்கவே இல்லை. 2 காரணம். அவன் டிசைனிங் ஹவுஸில் புதிதாக இந்திய வகை துணிகளை கொண்டு வர அதை விளம்பரப்படுத்த என பணி சுமை கூடி போனது. மற்றொரு காரணம், இதெல்லாம் அவனுக்கு எப்படி எடுத்துக்கொள்வது என்ற குழப்பம்தான். ஆமாம், அவளை பிடித்திருக்கிறது. ஆனால் அவள் உண்மையிலேயே எனக்கானவள் தானா என்ற கேள்விதான் எங்கோ அவனை சுரண்டி கொண்டிருந்தது. சரி, அவள் எனக்கானவள் என்றால் மீண்டும் என் கண்முன் வந்து நிற்பாள், அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான். ஆனால் அவளை நினைக்கவே இல்லை என்றால் அது பச்சை பொய். அவ்வப்போது நினைவுகளில் வருவாள். தனக்குள்ளே நினைத்து சிரித்து கொள்வான். வாசுவுக்குத்தான் ஒரே கவலை, தன் ஒரே நண்பன் இப்படி சின்ன வயதிலேயே பைத்தியமாகிவிட்டானே என்று. எதை நினைச்சுடா இப்படி பல்ல காட்டிட்டு இருக்க? பேசாம உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறேன், சேர்ந்துக்கிறியா மச்சான் என்று புலம்பிக் கொண்டே ஆதித்யாவுக்கு எதிரே வந்து அமர்ந்தான் வாசு. என்று மீண்டும் ஆதித்யா இழிக்க, ரைட்டு முத்திடுச்சு என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டான். சரி போதும், வந்த வேலையை சொல்றியா என்று ஆதி வினாவ, டே, நம்ம ரிலீஸ் பண்ண எல்லா இந்திய டிசைன்ஸும் நல்ல ஹிட் கொடுத்தது. ஆனால் நம்ம சமீபமாக ரிலீஸ் பண்ண சுடிதார் டிசைன்ஸ் மட்டும் போகவே மாட்டேங்குதுடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதோட விலை தான் காரணம்னு நினைக்கிறேன். நீ ஏன் என்று விலையை குறைக்குமாறு பரிந்துரைக்க வர, டே, நம்ம நல்ல தரமான நேர்த்தியான துணிகளை தான் கொடுக்குறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி விலையும் அதிகமாக தான் இருக்கும். நல்ல துணி போடணும்னா கொஞ்சம் விலை கொடுத்து மக்கள் வாங்கி தான் ஆகணும். விலையை குறைக்கிறது எனக்கு நல்ல ஐடியாவா தோணலை என்று சொல்லிக்கொண்டே இருக்கையை விட்டு எழுந்து வெளியே செல்ல கார் சாவியை எடுத்தான். இவன் நம்ம சொல்லி எனக்கு கேட்டிருக்கான். சரி, எங்க கிளம்பிட்ட என்று கேட்க, நைட் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு கிஃப்ட் வாங்க போறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். கிளம்பி மாலுக்கு வந்தவன் என்ன வாங்கலாம் என்று குழம்பி போக முதலில் கண்ணில் பட்ட கடைக்குள் நுழைந்து விட்டான். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்க இது வேலைக்கு ஆகாது என்றபடி வாசுவுக்கு அழைக்க போனை எடுக்க பின்னால் இருந்து ஏதோ ஒரு சத்தம். திரும்பியவன் உறைந்து போய் நின்றிருந்தான். இருக்காதா பின்ன? தன்னவளை 2 வருடங்கள் கழித்து பார்க்கிறான் அல்லவா? கனவா நிஜமா? கண்களை கசக்கி மீண்டும் பார்க்க அவளேதான். 2 வருடங்களுக்கு முன் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருந்தாலோ அதை விடவும் மெருகேறி அழகு கூடி போய் தன் முன் நின்றிருந்தவளை கண்களாலேயே துளையிட்டு கொண்டிருந்தான். நான் வரமாட்டேன், இங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி இல்லம்மா தாயே, என்னை விற்று என்று தூணை பிடித்து கதறி கொண்டிருந்தாள் நிலா. ரொம்ப பண்ணாதடி, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள் அவளது தோழி. 2 வருடத்திற்கு முன்பு நிலா காப்பாற்றிய அதே பெண். பேசி நண்பர்களாகி இருந்தனர். சிறு பிள்ளையைப் போல அடம் பிடிப்பவளை பார்த்த அவன் முகத்தில் புன்னகை படர்ந்தது. சரியான பாப்பா என்று தனக்குள்ளே முணங்கிக் கொண்டான். இருவரும் ஒரு கடைக்குள் போக பின்தொடர்ந்தான் ஆதித்யா. வந்த வேலை எப்போதோ மறந்து போயிருந்தது அவனுக்கு. அது ஒரு துணிக்கடை. அவள் மருண்ட விழிகளால் கடையை சுற்றி பார்க்க அவனோ அவளையே தான் ரசித்து பார்த்தான். பிங்க் கலர் சுடிதார் அணிந்திருந்தாள். சிறிய கம்மலும் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன செயினும் போட்டு ஒரு கைக்கு ஒற்றை வளையிலும் மற்றொன்றில் கை கடிகாரமும் கட்டியிருந்தாள். முட்டை கண்களுக்கு மை பூசி இமைகளுக்கிடையே கள்பொட்டு வைத்திருந்தவளை சலிக்காமல் பார்த்து ரசித்தான் ஆடவன். இதெல்லாம் பிராண்டட் துணி, எனக்கெல்லாம் இது செட் ஆகாது, என்ன விடு, நான் போறேன் என்றவளை இழுத்து சென்றவள் சுடிதார் செக்ஷனுக்கு முன்பு சென்று நிறுத்தினாள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு நிலா, இதெல்லாம் எப்பதான் பாப்ப? உன்கிட்ட காசு இல்லைன்னா என்ன, நான் வாங்கி தரேன், நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் அந்த காசை திருப்பி கொடு என்று சொல்ல அதை மறுக்க போனவளை, எனக்காக ஒரே ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கோ நிலா என்று கெஞ்ச ஒரு வழியாக ஒத்துக்கொண்டாள். இதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்து போனது, இவள் மிகவும் கஷ்டப்படும் குடும்பத்திலிருந்து வருகிறாள் என்று. ஆனால் அவனுக்கு அப்போது தெரியவில்லை அவள் குடும்பம் இருந்தும் அனாதையாக வாழ்கிறாள் என்று. ரொம்ப நேரமாக துணிகளை பார்க்க எது கேட்டாலும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் நிலா. இந்த முறை அவளுக்கு அங்கிருந்த உடைகளை பிடிக்காததுதான் காரணம். இத பாரு என்று
அவள் தோழி வர்ஷினி ஒரு துணியை காட்ட பார்த்த உடனே அந்த உடையுடன் காதலில் விழுந்து விட்டாள் பெண்ணவள். நாவல் பல நிறத்தில் ஒரு சுடிதார், முழுக்க முழுக்க விதவிதமான கற்களுடனும் எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகளுடனும் இருந்த உடையை அவளுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது. இங்கு ஆதித்யாவோ மூச்சு கூட விட முடியாது நின்றிருந்தான். அவள் கையில் வைத்திருப்பது தனது டிசைன் ஆயிற்றே, அவன் புதிதாக லான்ச் பண்ணியிருந்த உடை. எடுப்பாளா மாட்டாளா, பிடித்திருக்கிறதா இல்லையா, நகத்தை கடித்து கொண்டு காத்திருந்தான். இது பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு என்று அவள் சொன்னதும் ஆடவனின் முகத்தில்தான் அவ்வளவு புன்னகை. இந்த உடைதானே சரியாக விற்கவில்லை என்று வாசு சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது வருத்தப்பட்டான். ஆனால் இப்போது அவள் அதே உடையை தேர்ந்தெடுத்ததும் அவ்வளவு ஆனந்தம் அவனுக்கு. சிறிது நேரம் வேறு சில துணிகளையும் பார்த்துவிட்டு பில் போட போக விலையை கேட்டு அரண்டு போய்விட்டாள் மங்கையவள். ஒரு சுடிதார் 15,000. அவசர அவசரமாக அந்த உடையை எடுத்தவள் அதை தவிர மற்ற அனைத்திற்கும் பில் போட சொன்னாள். ஏண்டி இப்படி பண்ற என்று வர்ஷினி அவளை திட்டவர, இந்த காசுக்கு எத்தனை துணி வாங்கலாம் தெரியுமா, உனக்கு வேணும்னா இந்த பணம் அவ்வளவு பெருசா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால அப்படி நினைக்க முடியாது வரும். இப்போ இதை நான் எடுத்தா என்னால குறைஞ்சது 1 மாசமாவது நிம்மதியா தூங்க முடியாது, ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாத என்று சொல்லிவிட அவளிடம் வாக்குவாதம் செய்ய முடியாமல் சரி என்று அந்த சுடிதாரை எடுத்து ஓரம் வைத்து விட்டாள். ஆதித்யாவுக்கோ இதயம் சுக்குநூறாக உடைந்தது போன்ற வலி. தனக்கு பிடித்த தன் மனதை முதலாக கொள்ளை கொண்ட ஒரு பெண்ணால் தான் டிசைன் செய்த துணிகளை வாங்க முடியாமல் போனதே என்ற வலிதான் அது. அவர்கள் கடையை விட்டு போவதற்குள் அங்கிருந்த வேலையாளை கூப்பிட்டு காதிற்குள் ஏதோ சொல்லி அனுப்பினான். அவனும் சென்று தன் முதலாளியிடம் ஏதோ சொல்ல ஒளிந்து கொண்டு நடப்பதை பார்த்தான் ஆதித்யா. அவள் முன் செல்ல ஆசைதான், ஆனாலும் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. இரு பெண்களும் கடையை விட்டு வெளியே செல்ல போக நிலா திரும்பி அந்த சுடிதாரை கடைசியாக ஒரு முறை பார்த்தாள். அவ்வளவு பிடித்திருந்தது. மேடம் என்ற குரலில் இருவரும் நின்றனர். அங்கு வேலை செய்யும் பெண்தான். என்ன என்பது போல் அவளை இருவரும் பார்க்க, நீங்க விலை அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களே ஒரு ட்ரெஸ் என்று கேட்க, ஆமாம் என்று தலையாட்டினாள் நிலா. அந்த துணியோட விலை 15,000 இல்ல 3,000 தான், நான் தான் தப்பா சொல்லிட்டேன் என்று சொல்ல, புதிய விலையை கேட்டதும் மனதிற்குள் துள்ளி குதித்தாள் நிலா. என்ன மேடம், இப்பவாது அந்த ட்ரெஸ்ஸை எடுக்க போறியா இல்லையா என்று வர்ஷினி கேட்க, வா வாங்கிட்டு வரலாம் என்று சந்தோஷமாக சென்றாள். அவள் இதழோடு சேர்ந்து இவனது இதழ்களும் சிரிக்க மகிழ்ச்சியில் துள்ளி கொண்டிருந்தான் ஆதித்யா. அங்கிருந்து அவள் வெளியேறும் வரை அவள் பின்னாலேயே சுற்றி திரிந்தான். சிறிது நேரத்தில் வழக்கம் போல சிட்டாய் பறந்து விட்டாள் பெண்ணவள். போனை எடுத்து காதில் வைத்தவன் வாசுவுக்கு அழைத்தான். எடுத்ததும், மச்சான் ஈவினிங் நம்ம புது கலெக்ஷனோட விலையை கம்மி பண்றதை பத்தி சொன்னியே, அந்த பிளானை ப்ரொசீட் பண்ண, விலையை குறைச்சிடலாம் என்று சொல்லிவிட்டு பதிலை கூட கேட்காமல் வைத்து விட்டான். ஹலோ ஹலோ வாசு கத்திக்கொண்டே போனை பார்க்க எப்போதோ வைத்து விட்டான் என்று தெரிய தலையில் அடித்து கொண்டான். என்னவா திடீர்னு ஞானோதயம் பிறந்திருக்கு, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வேணான்னு சொன்னான், இப்ப அதே பிளானுக்கு ஓகே சொல்றான், காத்து கருப்பு ஏதோ அடிச்சிருச்சா என்று புலம்பிக் கொண்டிருந்தான் வாசு. இங்க ஆதித்யாவோ, அம்மு எங்கடி இருந்த இவ்வளவு நாளா, அது எப்படி எனக்கு ஒரு பிரச்சனை, என் கம்பெனில ஒரு பிரச்சனைனா சரியான நேரத்துக்கு வந்து என்னை தூக்கி விடுற, இரு உன்னை சீக்கிரமே என் கூடவே வச்சுக்க ஏற்பாடு பண்ற என்று மனதிற்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டான்.